எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய வருகை குறித்து, 1000 வருஷ அரசாட்சி குறித்து, தேவனுடைய நாளை குறித்து யோசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய சட்டம் புதிய ஏற்பாடு 1 தெசலோனிக்க புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வாசிப்போம். சகோதரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்கள் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் எல்லோரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதிகளுக்கு வேதனை வருகிறது போல சடிதியாய் அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. கர்த்தருடைய நாள் எப்படி வரும்? இரவில் திருடனை போல. இது எங்கே 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும்? கர்ப்பவதிக்கு வேதனை வருகிறது போல சமாதானமும் சவிக்கும் உண்டென்று சொல்லும்போது சடிதியாய் கர்ப்பவதிக்கு வேதனை வருகிறது போல அழிவு அவர் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். அதுக்கு முன்னாடி சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே இருந்து அவர் வரும்போது எப்படி இருக்கும்? சடிதியான அழிவு நடக்கும். ஆகவே இன்னும் பழைய சட்டம் பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை ஆமோஸ் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம் 19 20வது வசனம் வாசித்தா, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சம் இராமல் அந்தகாரமாக இருக்கும். எப்படி இருக்கும்? இயேசு வரும்போது சூரியன் இருளடையும், அந்தகாரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவர் மேல் தன் கையை வைக்கும்போது பாம்பு அவனை கடிக்குவது போல் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாக இருக்கும் அல்லவோ. எப்படி இருக்கும்? சிங்கத்துக்கு தப்பினவன் கரடிக்கு எதிர்பட்டது போல, அல்லது வீட்டுக்கு வந்து சுவர் மேல் கை வைக்கும்போது பாம்பு கடிப்பது போல் இருக்கும். தேவனுடைய வார்த்தை தெளிவாய் வாசிக்காங்க, வாசித்து யோசித்து விசுவாசிங்க. அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ, அப்படி வருகை பார்க்குறவனுக்கு ஐயோ, அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஆகவே அதுக்கு முன்னாடி 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டு கோமாளி தாத்தா 7 வருஷம் இந்த உலகத்தை ஆண்டு அதுக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு முத்திரையை உடைத்து பயங்கரமாக இருக்கும். கர்த்தருடைய வருகை எதிர்பார்க்கிறவனுக்கு ஐயோ, சிங்கத்துக்கு தப்பினவன் கரடி எதுகட்டது போல, அல்லது வீட்டுக்கு வந்து சோறு மேல் கை வைக்கும்போது பாம்பு கடிப்பது போல் இருக்கும். அது அந்தகாரமாக இருக்கும், மப்பு மந்தாரமாக இருக்கும், வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். வெளிச்சம் இல்லாமல் எப்படி 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும்? ஆகவே தெளிவாய் நம்ம விளங்கி கொள்ளுவோம். தேவனுடைய சட்டத்தை திட்டத்தை விளங்கி கொண்டால் தேவன் உங்களுக்கு தெளிவாய் அதை சொல்லிக் கொடுப்பார். வேதத்தை தெளிவாய் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் மீண்டும் தெளிவான அற்புத அடையாளத்தோடு தேவனுடைய இன்னும் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் தமது சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார். அவருடைய பாளைய மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும். அதை சகிப்பவன் யார்? இயேசு வருவார்னு எதிர்பார்க்குறாங்க. வந்தால் என்ன ஆகும்? சகிக்க முடியாது. ஆகவே அது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஆகவே இது வரும்போது உலகம் தத்தளிக்கும், எல்லா ஜாதியும் கண்டு புலம்புவார்கள். ஆகவே வானத்தின் நட்சத்திரங்கள் எரிக்கல்கள் கந்தகம் பூமி மேல் கொட்டப்படும். ஆகவே மகா பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இயேசு உலகம் முடிவு வரைந்தும் சகல நாட்டிலும் நம்மோடு கூட இருந்து 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார். புத்தி உள்ள கண்ணி எடுத்துக்கொள்ளப்படுவார். புத்தி இல்லாத கண்ணி உலகத்தில் சிக்கிக்கொள்வார்கள். அவங்க மறுபடியும் பலவந்தமாய் இரத்த சாட்சியாக மறிக்கணும். தேவனுக்கு தான் தெரியும். ஆகவே தெளிவாய் நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு உலகத்தில் இருக்கிறாரு. 1000 வருஷம் அரசாட்சியில் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்குறாரு, சகலத்தை ஆள முடியும். எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் முறையாய் தேவன் சொல்லி கொடுத்து செய்கிறார். முறையற்ற செயல். நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த பிரகாரமாய் அதை கை கொள்ள வேண்டும். பிரகாரத்தை மீறினால் வேகாத பலகாரமாக மாறும். ஆகவே தேவன் வந்து 1000 வருஷம் அரசாட்சி நடத்தலை. தேவன் நமக்குள்ளே இருந்து எருசலேமில் இருந்து காத்தா சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டு சப்பாத்தி எனக்கு டீ கொடுங்க என்றெல்லாம் கேட்பதில்லை. ஆகவே மாம்ச பிரகாரமாக அறியக்கூடாது. தேவன் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாரு? உலகம் முடிவு பறிந்து சகல நாட்டில் அவங்களோடு கூட இருக்கிறேன். 1000 வருஷம் அரசாட்சியில் மரித்தவனை உயிரோடு எழுப்பி பருவத்தில் வந்து எருசலேமில் இருந்து எந்த வீட்டில் எந்த அரண்மனையில் குடியிருப்பார்? ஆகவே அதெல்லாம் இல்லை. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுற காலம். யூதரங்க இயேசு ஏற்றுக்கொண்டா 1,44,000 பேர் வச்சு உலகத்தை டிசைன் பண்ணுவார்.
எருசலேமுக்காக சண்டை கிடையாது, அந்த பூமிக்காக சண்டை கிடையாது, சத்தியத்துக்காக, வார்த்தைக்காக, தேவனுடைய சபைக்காக, ஜனங்களுக்காகத்தான் இயேசு வராரு. இந்த உலகத்துக்காக அல்ல, ஜனங்களை மீட்கிறதுக்காகத்தான் வராரு. எப்போ வராரு? உலகம் முடியும் போது வருகிறார். ஆகவே இது விளங்கிக் கொள்வோம். 1000 வருஷ அரசாட்சி காத்திருப்போம். 1000 வருஷ அரசாட்சி நம்ம தலைமுறையில் கொடுத்தா நம்ம பாக்கியவான்கள், சாகாத நாமளே வாழ்ந்து சாகாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் ரகசியம். இதை அறிந்து கொண்டால், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.